புரட்டாசி சனிக்கிழமை இன்றைக்கி பெருமாளுக்கு தலிகை பண்ணுறதுனா இன்றைக்கி வந்து நம்ம சித்திரான்னம் பண்ணலாமா. லெமன் சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கவுனி அரிசி பொங்கல், மிளகு வடை இதுதான் பண்ண போகிறோம். லெமன் சாதம் உங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்ச சாதம் நல்லா வடித்து வச்சுக்கோங்க. சாதம் வடிச்சா எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம். நல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு, பேசிக்கு தான் கருவேப்பிலை, பச்சை மிளகா இவ்வளோதாங்க. அதில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு லெமன் சாதம், புளியோதரை எல்லாம் ரெடி ஆயிரும். வேர்க்கடலை நல்லா வந்து தோல் சீவு எடுத்து வச்சுக்கோங்க. தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. புளியோதரை பேஸ்ட் இருந்தாலும் சரி, புளியோதரை பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க. நீங்களே பண்ணாலும் சரி தான். சாதம் மட்டும் வடிச்சிட்டு உங்களுக்கு வந்து இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இருந்தாலே உங்களுக்கு லெமன் சாதம் ரெடி ஆயிரும், புளியோதரை ரெடி ஆயிரும், தேங்காய் சாதம் ரெடி ஆயிரும். அருமையாக இருக்கும். நீங்கள் அதே குக்கரில் வந்து நல்லா கவுனி அரிசி நல்லா குழைவாக நல்லா ஒரு 5-6 விசில் அடிக்க வேக வச்சிட்டிங்கன்னா வெந்துடும். ஊற வச்சுட்டு வந்து இன்னும் வெந்துடும். அதில் அப்படியே நீங்கள் சீனி போட்டாலும் சரி. நான் வந்து இன்றைக்கி வந்து கல்கண்டு போட்டிருக்கேன். கல்கண்டு போட்டு நெய் ஊற்றி கொஞ்சம் பச்சை கற்பூரம், பெருமாளுக்கு தலிகை இல்லையா, அந்த பெருமாள் கோயில் வாசம் வரணும் நமக்கான பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுட்டு தேங்காய் திருவி போட்டேன். முந்திரி, கிஸ்மிஸு தாளித்து போட்டுக்கோங்க. அப்போ தயிர் சாதம் நல்லா பெருமாள் தயிர் சாதம் மாதிரி குழைவாக பண்ணால் நல்லாயிருக்கும். அதையும் ரெடி பண்ணிக்கோ. மிளகு வடை ஊற வச்சுருந்தேன்னா மிளகு வடைக்கு அப்படியே கட்டியாக மிக்சிலே போட்டுடலாம். ஏன்னா மிளகு பெருமாள் கோயில் மிளகு வடை ஓகேவா. அதனால் கல் மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாஃப்டாக இருக்கணும்னு கிடையாது. அது அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அப்படியே சின்ன குட்டி குட்டியாக போட்டு எடுத்தாலும் சின்ன வடை செட்டிலே போட்டு எடுத்தாச்சு. பெருமாளுக்கு மிளகு வடையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதே மாதிரி லெமன் சாதம், புளியோதரை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதேமாதிரி அப்பளமும் ரெடி ஆகிடுச்சு. அவருக்கு தலிகை நம்ம என்ன பண்ணலாம், இதை அழகாக ஒரு உருவமாக வச்சு நம்ம பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணுவேன், 3வது வாரம் இல்லைனா கடைசி வாரம் பெருமாள் தலிகை போட்டு மலை ஏற்றுவாங்கல்ல, அதனால் அப்படியே பண்ண புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம், வடை எல்லாம் அப்படியே வச்சு பெருமாள் உருவம் மாதிரி 2 பக்கம் ஐப்ரோக்கு 2 பச்சை மிளகா, நடுவில் ஒரு காஞ்ச பச்சை மிளகா, வாயில் ஒரு வந்து அது ஒரு பழுத்து பச்சை மிளகா வச்சா முடிஞ்சு போகுது பெருமாள் தலிகை. இந்த அடி குட்டி குட்டியாக பானையில், ஏன்னா பெருமாளுக்கு பானையில் தான் நெய்வேத்தியம் பண்ணுவாங்களா. மண் பானையில் தான் புதுசாக தான் கஞ்சி தான் வைப்பாங்களாம். நம்மளும் இன்றைக்கி மண் பானையில் பெருமாள் தலிகை போட்டாச்சு. இந்த வாரம் கலவை சாதம்லாம் பண்ணி பெருமாளுக்கு படையல் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் நம்ம வடை பாயசத்தோடு நம்ம இலையில் போட்டு அவருக்கு பெருமாளை மலையேற்றணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம கடைசி வாரம் பண்ணலாம். இந்த வாரம் சித்திரனத்தோட பெருமாளுக்கு சாமி கும்பிட்டாச்சு.